வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடித்தவரை பற்றி. இந்த பூமியில் பிறந்துட்டாவே அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் இல்லை என்றால் யாரும் இல்லை. நமக்காக மட்டுமே வாழும் ஒருத்தர், நமக்காக மட்டுமே வாழ்ந்த ஒருத்தர், கண்ணீரை மறைத்து கோபத்தால் வெளிப்படுத்துபவர். பெற்ற தந்தையை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன கருத்துக்கள்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழத் தெரிந்தவன் அல்ல, கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவன். அன்பில்லாதவன் அல்ல, அன்பை மனதில் வைத்து சொல்லில் வைக்க தெரியாதவன். பணம் தேடுபவன் அல்ல, தன் குடும்பத்தின் தேவைக்காக தன்னிலை மறந்து ஓடுபவன். சிரிக்க தெரியாதவன் அல்ல, சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவன். கரடு முரடானவன் அல்ல, நடிக்க தெரியாமல் கோபத்தை கொட்டிவிட்டு வருந்துபவன். அப்பா என்பது ஒரு அதிசயமான புத்தகம். அது கிடைக்கும் வயதில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. புரிந்து கொள்ள நினைக்கும் போது அது கிடைப்பதில்லை. ஒரு அப்பாவா இருக்கிற ஆளுக்கு வறுமை, வேலை பளுன்னு நிறைய விஷயம் தொந்தரவு பண்ணும். எத்தனை தொந்தரவு இருந்தாலும் ஒரு அப்பா பேசித்தான் ஆகணும். பசங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைக்க முயற்சி பண்ணணும். அப்பா தான் முதல் குரு. எனது அப்பாவின் அன்பை வெல்ல இந்த உலகில் எவருமில்லை. அப்பா இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் அப்பான்றது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையின் பாடம் என்று. தந்தை இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும், இல்லாவிட்டால் நடிக்கும். 100 தாய்மைக்கு சமம் ஒரு தகப்பனின் கண்டிப்பும் கருணையும் அன்பும். வாழ்க்கையின் கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு தெரியாமல் பிள்ளைகளின் மகிழ்ச்சியில் தன் கஷ்டங்களை கரைப்பவர்தான் அப்பா. வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தனக்குன்னு சமைக்காத ஜீவன் அம்மா, தனக்குன்னு சம்பாதிக்காத ஜீவன் அப்பா. அப்பாவின் தோல் மேல் ஏறி நின்று சாமி பார்க்கும் பருவத்தில் தெரியவில்லை சாமி மேல்தான் ஏறி நின்றேன் என்று. வலிக்காத மாதிரி அடிச்சிட்டு தூங்க வைக்கிறது அம்மா, வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டு தூங்காம தவிக்கிறது அப்பா. பிறந்ததிலிருந்து இந்த உலகை தனது சுட்டு விரல் வழியாக அறிமுகம் செய்வது அப்பாக்களின் வேலை. தீதும் நன்றும் கற்றுத்தரும் அப்பாக்களே பெண் குழந்தைகளுக்கு வாழவும் கற்றுத்தருகின்றனர். ஒரு பெண்ணின் முதல் தோழன், ஆசான், வழிகாட்டி, காதலனாக இருப்பவர் தந்தை. அம்மாவை கோபித்து உந்தன் மார்பினிலை முகத்தை புதைத்திட்டு ஓரக்கண்ணாலே உன்னை பார்த்த சிறுவயது இன்னுமே என் மனதில் திடமாக பதிந்து இருக்கிறது எனது அப்பா. பயமின்றி பத்திரமாய் பாதுகாப்பாய் பாதம் பதித்து நடைப்பயில பரிசுத்தமான இதயமொன்று கிடைக்க பெற்றால் அவ்வாழ்வும் வரம்தான். 100 ஆசானுக்கு ஒப்பானவர் பொறுப்பு மிக்க ஒரு தந்தை. மகன்கள் கேட்பவற்றை முடிந்தவரை முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது என்கிற வாழ்க்கையைத்தான் அப்பாக்கள் வாழ ஆசைப்படுகிறார்கள். உங்கள் தந்தையை நேசியுங்கள். அவர் உங்கள் முகத்தில் புன்னகையை பார்க்க வாழ்க்கையில் பல விஷயங்களை தியாகம் செய்துள்ளார். ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை தன் குழந்தையின் ஆசைகளுக்கு மட்டும் தடைகள் போடுவதில்லை. கை நீட்டி அழைப்பது தகப்பன் என்பதால் கடலில் கூட குதிக்கலாம். அன்பான அப்பா கிடைத்த மகள்கள் எல்லோருமே தேவதைகள்தான். எல்லா அப்பாக்களுமே ராஜாவாக இருப்பதில்லை. ஆனால் எல்லா பிள்ளைகளுமே இளவரசர்களாகவும் இளவரசியாகவும் தான் வளர்க்கப்படுகிறார்கள். எந்தவித கூச்சமின்றி உரிமையாய் அப்பாவிடம் காசு கேட்டதை போல் அப்பா நம்மிடம் கூச்சமின்றி கேட்கும்படி ஒரு வாழ்க்கை வந்தால் அதுவே போதும். உன் அப்பாவின் வலி வேதனைகளை உணர வேண்டுமானால் நீயும் ஒரு அப்பா ஆனால் மட்டுமே அவற்றை உணர முடியும். என் பிஞ்சு பாதத்தில் எட்டி உதைத்தாலும் சிரித்து கொண்டே என் பாதத்தில் முத்தமிடும் ஒரு உறவு அப்பா. 10 திங்கள் தாய்ப்பட்ட வேதனையை தாய்க்கும் பிள்ளைக்குமாய் ஆயுள் வரை தாங்கிவிடும் ஒரே உயிர் அப்பா. மறைந்து போனாலும் என்றும் மறந்து போகாத அன்பை காட்டி சென்றவர்தான் அப்பா. மழலை துவண்டு கிடப்பவனை தொட்டு தழுவும் ஓர் கடவுள். உலகிலேயே அதிக பாதுகாப்பு மிக்க இடம் தந்தையின் கரங்கள். அப்பன் என்ற சொல்லுக்கு ஆண்டவன் என்று அர்த்தமடா. அந்த ஆண்டவனே வந்தாலும் அப்பனுக்கு ஈடு ஆகாதடா. வேகாத வெயிலில் வெந்தாலும் சாகாது உன்னை காப்பானடா. தூக்காத சுமைகள் தூக்கி தூக்கி சிகரத்தில் கொண்டு சேர்ப்பானடா. காலில் முற்கள் குத்தினாலும் உன்னை தோளில் சுமந்து செல்வானடா. யமனே வந்து நின்றாலும் எதிர்த்து நின்று காப்பானடா. உலகத்தில் என்னை விதைத்தாய், உரமாய் நின்று என்னை வளர்த்தாய். உன் உழைப்பை கொண்டு எனக்கு உணவளித்தாய். என் கல்விக்காக கஷ்டப்பட்டாய். காலன் உன்னை கொண்டு போனாலும் காலம் கடந்தும் என்னுள்ளே இருப்பாய், உள்ளுணர்வாய். அம்மா கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அப்பா கஷ்டப்படுவதை பிற்காலத்தில் பிறர் சொல்லித்தான் நமக்கே தெரிய வரும்.
உன்னை வயிற்றில் சுமக்கும் பாக்கியம் எனக்கு இல்லை, ஆகையால் என் நெஞ்சில் சுமந்து தீர்த்து கொள்கிறேன் என்கிறார் அப்பா. பிரசவ வழி பற்றி என்ன தெரியும் என்று ஆண்களிடம் கேட்கும் பெண்கள் 2 உயிர்களும் பிழைக்க வேண்டுமே என்ற உயிர் பதறும் வழியை அறிந்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு இதய துடிப்பிற்கு சொந்தக்காரர்கள் தான் தந்தை. இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது போல் வீடியோஸ் வேணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.